கர்நாடகாவில் முதற்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நாளை மாலையுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து களத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் நந்தா தரும் விரிவான விவரங்களை பார்க்கலாம். 28 மக்களவை தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவை பொறுத்தவரை 2 கட்டங்களாக மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடக்குது. வரக்கூடிய 26ஆம் தேதி 14 தொகுதிகளுக்கும், மே 7ஆம் தேதி 14 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடக்குது. இதுல 26ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவை பொறுத்தவரை மத்திய பெங்களூரு, தெற்கு பெங்களூரு, வடக்கு பெங்களூரு, பெங்களூரு ரூரல், அதே போல மைசூர், மாண்டியா, கோலார் உள்ளிட்ட 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்குது. இதுல குறிப்பாக முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் நிறைவடைவதால் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையோடு தற்போது ஆட்சியில் இருக்கிறது. அதே போன்றதொரு வெற்றியை மக்களவை தேர்தலிலும் பதிவு செய்யணும் அப்படின்னு அவங்க தீவிரம் காட்டிட்டு வராங்க. பாஜகவை பொறுத்தவரை 2019 தேர்தல் முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது மொத்தம் இருக்கக்கூடிய 28 தொகுதிகளில் 25 இடங்களை அவங்க கைப்பற்றிருக்காங்க. இந்த முறை 28 இடங்களை கைப்பற்றணும் அப்படின்ற முனைப்புல பாஜகவும் தீவிரம் காட்டியுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதி பெங்களூரு ரூரல் பகுதியை எப்படியேனும் கைப்பற்றிட வேண்டும், டி.கே. சுரேஷ்குமாரை எப்படியேனும் தோற்கடிக்க வேண்டும் என்று பாஜக மிக தீவிரம் காட்டி வருகிறது. அந்த தொகுதியில் பாஜக சார்பில் டாக்டர் மஞ்சுநாத் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அந்த தொகுதியில் போட்டி மிக கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் பரப்புரை ஒருபுறம் இருந்தாலும் கூட மற்றொரு புறத்தில் வார்த்தை போர்களும் முன்னிருக்கிறது. அதாவது பிரதமர் மோடியை சித்தராமையா, டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் நேரடியாக கடுமையாக விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அதே போல சித்தராமையா மீது பிரதமர் உள்ளிட்டோரும் நேரடியாக விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். ஒருபுறம் ஹுப்ளியில் நடந்த கல்லூரி மாணவி கொலைக்கு நீதி கேட்டு பாஜக மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்தி வருகிறது. மற்றொருபுறம் காங்கிரஸ் சார்பில் மாநில உரிமை, வரி பகிர்வு, அதே போல வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி அவர்களும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். வாக்குப்பதிவு நாள் நெருங்கியிருக்கிறது. மக்களும் வாக்களிக்க தயாராக இருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு.